முகவை மதி வலையொலி பக்கம். பொதுவாக நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போமா? வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன என்பதை குறித்து, தீய சக்திகளின் தாக்கம் தீர செய்ய வேண்டியவை குறித்தும் பார்ப்போம். நம்ம வாழ்வில் அனைவரும் கவலை அளிக்கக்கூடிய ஒரே விஷயம் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது. இதற்கு காரணம் என்ன? ஏன் நம் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது என கவலையிலும் குழப்பத்திலும் இருப்பீங்க. இதற்கு தீய சக்திகள் தான் காரணம் என ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படி நம் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம்? அதை எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி அதனை போக்க வேண்டும்? தீய சக்திகளின் தாக்கம் பிற செய்ய வேண்டியவை என்ன என்பதை குறித்து இதில் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் பள்ளி இருப்பதை நாம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சிலர் வீட்டில் நம்ம பள்ளியை பார்க்கவே முடியாது. இதற்கு என்ன காரணம்? தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருப்பது தான் காரணம். அதே போல் காகம் அனைவர் வீட்டுக்கும் வரும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரவில்லை என்றாலும் காகம் நீங்கள் வச்ச சாப்பாடை சாப்பிடாமல் பக்கத்து வீட்டில் வச்ச சாப்பாடை சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ துஷ்ட சக்தி இருக்குது என்று அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசும்பாலும் கோமியம் வாங்கி வைத்து மாவிலில் தொட்டு வீட்டில் தெளித்தா தீய சக்திகள் ஓடிடும். அதே போல் வெள்ளைக்கடுகு வச்சு தீபம் போட்டு வச்சுங்களேன், தீய சக்திகள் ஓடிடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்க துளசி செடி நன்கு செழிப்பாக வளர்ந்துருக்கும். திடீர்னு பட்டு போனால் மனசு உடஞ்சி போகும். அதுக்காக என்ன காரணமாக இருக்கும்? தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வரணும்னு அர்த்தம். அதே போல் வீட்டில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் நம்ம வளர்க்கும் செடி அத்தனை மட்டும் போகும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் வீட்டு துடைக்கும் போது கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தொடங்க. அப்போது தீய சக்திகள் கிளம்பிடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் விஷ சந்துகள், அதாவது பாம்பு, தேள், பூரான், இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் அப்படி வந்து வச்சுங்களேன், அது வந்த இடத்துல மஞ்சள் கலந்த நீரை அதில் கொஞ்சம் கோமியம் கலந்து தெளித்தா அதுவும் கிளம்பிடும். அதே மாதிரி கனவுகள் பல வரும். அது சில பயமுறுத்த வகையில் வந்தால் நம்ம அச்சத்தில் இருப்போம். குறிப்பாக நம்ம வீட்டில் காளை மாடுகள் நுழைவது போல் கனவு காணக்கூடாது. அப்படி கனவு வந்தால் நிச்சயமாக வீட்டில் தீய சக்தி இருக்கிறது அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்? காலையில் இருந்து குளித்து எலுமிச்சம்பழம் பழம் ஒன்றை வாங்கி அருகில் கோவிலுக்கு சென்று அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு பூஜை செஞ்சு அதை வீட்டில் எடுத்து வந்து கட்டினா தீய சக்திகள் வராது. அதே மாதிரி வீட்டில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்படுதல், அதாவது எல்லா விதமான வைத்தியங்கள் செஞ்சு சரியாகலை என்றால் முகம் பொலிவிழுந்து காணப்பட்டாலும் சில வீட்டில் தீய சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்கு சுத்தமான டம்ளர் எடுத்து அதில் உப்பு, அதில் எலுமிச்சம்பழம், கல் உப்பு, துளசி இலைகளை போட்டு பூஜை அறையில் வைத்து வழங்கினா தீய சக்திகள் அகலும். இப்படி நம்மளே சில எளிமையான பரிகாரத்தை வச்சு தீய சக்தியை வாட்டி வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பக்கத்தை ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.